வரலட்சுமி பூஜை. சாருமதிக்கு அன்னை தந்த அருள். ஒரு பெண்ணின் பக்தியை கண்டு மகாலட்சுமியே அவளுடைய கனவில் தோன்றி ஒரு சிறப்பு விரதத்தை செய்ய சொன்னாள் என்றால் நம்ப முடிகிறதா? அந்த விரதத்தை செய்த பெண்களுக்கு அன்னை மகாலட்சுமி அளித்த அற்புதமான வரம் என்ன தெரியுமா? அதுதான் வரலட்சுமி விரதம். வாருங்கள், அந்த அழகான புராணக் கதையை பார்ப்போம். சாருமதியின் பக்தி. முன்னொரு காலத்தில் குண்டினபுரம் என்ற நகரம் இருந்தது. அங்கே சாருமதி என்ற பெண் தனது கணவர் மற்றும் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்தாள். சாருமதி மிகவும் பக்தியுள்ளவள். அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து இறைவனை வணங்கி தனது குடும்பத்தினருக்கு வேண்டிய பணிகளை அன்புடன் செய்து வந்தாள். மாமியார், மாமனார் ஆகிய பெரியவர்களை மிகவும் மரியாதையுடன் கவனித்தாள். அவளுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் இல்லை, ஆனால் அன்பு இருந்தது, பக்தி இருந்தது, பணிவு இருந்தது. அதனால் அவளுடைய இல்லமே மகிழ்ச்சியான இல்லமாக இருந்தது. மகாலட்சுமியின் அருள். ஒரு நாள் இரவு சாருமதி உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய கனவில் அன்னை மகாலட்சுமி தோன்றினாள். அன்னையின் முகத்தில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. சாருமதி எழுந்து வணங்கி, தாயே, தங்கள் என் கனவில் தோன்றியது என் பாக்கியம் என்று கூறினாள். அப்போது மகாலட்சுமி புன்னகையுடன் கூறினாள், சாருமதி, உன்னுடைய பக்தியையும் குடும்பத்தினரிடம் நீ காட்டும் அன்பையும் கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ ஒரு சிறப்பு விரதத்தை அனுசரித்து என்னை வழிபடு. அதனால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மங்களமும் நலமும் பெருகும் என்று கூறி வரலட்சுமி விரதத்தின் முறையை அவளுக்கு அருளினாள். சாருமதி குடும்பத்தினரிடம் கூறினாள். மறுநாள் காலையில் சாருமதி விழித்ததும் தான் கண்ட கனவை தனது கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் கூறினாள். அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். அன்னை மகாலட்சுமியே உனக்கு அருள் செய்திருக்கிறாள். அவள் கூறியபடியே நாம் விரதத்தை செய்வோம் என்று கூறினர். அந்த நாளுக்காக அனைவரும் தயாராகத் தொடங்கினர். வரலட்சுமி பூஜைக்கான ஏற்பாடுகள். வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. வாசலில் அழகான கோலம் போடப்பட்டது. மாவிலை தோரணம் கட்டப்பட்டது. பூஜை அறையில் ஒரு அழகான இடம் அமைக்கப்பட்டது. அங்கே ஒரு கலசம் வைக்கப்பட்டது. கலசத்தில் புனித நீர் நிரப்பி மங்கள பொருட்கள் வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து மலர்களால் அலங்கரித்தனர். அந்த கலசத்தை அன்னை வரலட்சுமி திருவுருவமாக கருதி பூஜை செய்ய தொடங்கினர். சாருமதி மனமுருகி, அம்மா வரலட்சுமியே, எங்கள் குடும்பத்தில் என்றும் மங்களமும் நலமும் நிறைந்திருக்க அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தாள். அற்புதம் நிகழ்ந்தது. சாருமதியுடன் பல பெண்களும் சேர்ந்து வரலட்சுமி பூஜையை செய்தனர். பூஜை நிறைவடைந்ததும் அனைவரும் அன்னையை வணங்கினர். அப்போது புராணக் கதை கூறும் ஓர் அற்புதமான நிகழ்வு நடந்தது. அங்கு இருந்த பெண்களின் கைகளில் வளையல்கள், கால்களில் அணிகலன்கள், உடலில் மங்கள ஆபரணங்கள் தோன்றின என்று கூறப்படுகிறது. அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். இது அன்னை வரலட்சுமியின் அருள் என்று மகிழ்வுடன் கூறினர். அவர்கள் அன்னைக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் மீண்டும் வணங்கினர். 8 லட்சுமிகளின் அருள். வரலட்சுமி என்பது வரமளிக்கும் லட்சுமி என்று பக்தி மரபில் போற்றப்படுகிறது. அன்னை லட்சுமியின் பல்வேறு வடிவங்களாக ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளின் போற்றப்படுகின்றனர். அதனால் வரலட்சுமி விரதம் செய்வதன் மூலம் குடும்பத்திற்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற பக்தி நம்பிக்கை உள்ளது. விரதத்தின் உண்மையான பொருள். வரலட்சுமி பூஜை என்பது செல்வத்தை மட்டும் வேண்டி செய்யப்படும் பூஜை அல்ல. நல்ல ஆரோக்கியம் வேண்டும்,
குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், மனதில் அமைதி வேண்டும், வாழ்க்கையில் மங்களம் வேண்டும், அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்னையை வழிபடுவதே இந்த விரதத்தின் சிறப்பு. சாருமதியின் கதையும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இன்றும் தொடரும் வழிபாடு. காலங்கள் மாறினாலும் வரலட்சுமி விரதத்தின் மீதான பக்தி பல குடும்பங்களில் தொடர்ந்து வருகிறது. அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீடு சுத்தம் செய்து கோலம் போட்டு கலசத்தை அலங்கரித்து அன்னை வரலட்சுமியை வீட்டிற்கு வரவேற்று பூஜை செய்கின்றனர். அன்னைக்கு மலர்கள், பழங்கள் மற்றும் நைவேத்தியங்கள் படைத்து வழிபடுகின்றனர். பின்னர் குடும்பத்தினர் அனைவரும் அன்னையின் அருளை பெற்று மகிழ்கின்றனர். முடிவு. சாருமதியின் கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம், பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல. அது அன்பு, பணிவு, நல்ல மனம், குடும்பத்தின் மீது அக்கறை. அப்படிப்பட்ட தூய்மையான மனதுடன் அன்னையை வழிபடும்போது நம் வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்களும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.